எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 42வது ஸ்தோத்திரம். விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவா பரர்த்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணக. இதுதான் இன்னைக்கு 42வது ஸ்தோத்திரம். இதுதான் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவா பரர்த்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணக. இதை எப்படி சொல்லணும்? விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவ பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண அப்படி சொல்றதே. விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவ பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண அப்படி சொல்லும்போது அர்த்தம்ன்றது பார்ப்போம். இதுல விவசாயன்றது வியவன்றது நட்சத்திரம், சாயன்றது ஆதாரம். சாயன்றது ஆதாரம். அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது யாரு? தாங்கி இருக்கிறது யாரு? அதான் விவசாயன்னா நட்சத்திரங்களுக்கு ஆதாரமா இருக்கவர் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றேன். இவர் பராசரப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, விய அவ்வியன்னா நிலையற்ற, அது நம்ம முதல்ல பார்த்துக்கோம். வியவன்னா நிலையான, விவசாயம்னா உறுதியான தன்மைக்கு காரணமானவர். அதான் தாங்கும் புள்ளி. அதான் தாங்கும் புள்ளின்றது இதுக்கு உறுதியான தன்மைக்கு காரணமானவர், தாங்கும் புள்ளி விவசாயோ. இது பராசரப்பட்டர் சொல்ற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயோ வியவஸ்தான, இந்த மாறுதல், ஸ்தான என்றால் இடம், இடம் காலம் நேரம், அதெல்லாம் கால நேர இடம் மாறுதலுக்கு காரணமாய் இருப்பவன். அதான் விவசாயன்னா வியவன்னா கால நேர வர்த்தமானன்ற இல்லையா, அந்த இது கால நேரங்களுக்கு. இந்த கால நேர வர்த்தமான நிகழ்த்துக்கு இரவு பகல், அது மாதிரி நட்சத்திரங்கள்ல நம்மளுக்கு அமாவாசை புண்ணி 14 அந்த திதிகள், அது 27 நட்சத்திரங்கள் இதெல்லாம் வருது இல்லையா, இதனோட மாற்றங்களுக்கெல்லாம் காரணமா இருப்பவன் அப்படின்ற இந்த இடத்துல இதை ஆதிசங்கரர் சொன்னது. இது இந்த விவசாயன்றதுக்கு வியவஸ்தானன்றதுக்கு கால நேர இட மாற்றங்களுக்கு காரணமா இருப்பவன்னு பராசரப்பட்டர் என்ன சொல்றாருன்னா, விவஸ்தானன்றதுக்கு அவர் வியவ பிளஸ் தானன்னு எடுத்துட்டார். வியவ பிளஸ் தானன்னு எடுத்துட்டார். இவர் விட்டார். வியன்னா உலகம், வியன்னா உலகம். வேன்றத அவர் ஒற்றைத்துன்ற மாதிரி அதை விட்டுட்டார். வஸ்தானே கொடுத்துருக்க. வஸ்தானன்னு உலகை தாங்கும் ஆதாரமாக விளங்குபவன். அதான் வியவஸ்தானன்றது வியன்னா உலகம், ஸ்தானம்னா ஆதாரம். வியவஸ்தானன்னா நம்ம ஸ்தானம்னா ஆதாரம்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதான் வியவஸ்தானன்னா பூமியை தாங்கிறதுக்கு, பூமியை ஆதாரமா தாங்கிறதுக்கு காரணமானவர்னு சொல்றார். அதுல முதல்ல பராசரப்பட்ட இது ஆதிசங்கர் சொன்னது விவசாயன்றதுக்கு நட்சத்திரங்களை தாங்கிறதுக்கு காரணமா இருக்கணும்னு சொல்றாரு. விவஸ்தானன்ற இடத்துல பராசரப்பட்டவர் பூமியை தாங்கிறதுக்கு காரணமா இருக்கணும்ன்றது கொண்டு வர்றாரு. அடுத்து சம்ஸ்தான. சம்ஸ்தானது சம்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. எந்த நிலையில இருந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாராம். பிறத்தல் காத்தல் அழித்தல், எந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பகவானை நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அப்புறம் உங்களை அந்த முடிவுக்கு கொண்டு விட்டுருவாராம். அதான் இதை ஆதிசங்கரர் சொல்றது. ஸ்தானம்ன்றது ஆதாரம், அனைத்து பொருட்களுக்கும் மூலமாய் இருப்பவர்னு இவர் சொல்லிட்டார். சம்முன்னா எல்லாம். சம்முன்னா அந்த சம் ஆஃப் சொல்றோமே இங்கிலீஷ்ல, சம் ஆஃப். அந்த சம் ஆஃப் சம்ன்றது சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது, தெரிஞ்சுக்கோ. சம்ன்றது சான்ஸ்கிரிட்ல இருந்து இங்கிலீஷ்க்கு போனது. சம்ன்றது ஃபுல், எல்லாத்தையும் சேர்த்தது அர்த்தம், அனைத்திற்கும். ஸ்தானம்னா ஆதாரம், அனைத்து பொருட்களுக்கும் மூலாதாரமா விளங்குவர்னு பராசரப்பட்டர் சொல்றார். இவர் ஸ்தானன்றதுக்கு விவசாய சம்ஸ்தானன்றதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு விட்டுருவா. சம்முனா ஒரு முடிவு, சம்முனா ஃபுல்னு அர்த்தம். சம்முனா ஒரு முடிவு, ஒரு எண்டுக்கு கொண்டு வருது. அதாவது ஃபுல்லுன்றதுக்கே
முடிவு ஆரம்பமும் முடிவும் சேர்ந்தது தானே ஃபுல். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வர்றதுக்கு பேர் தானே ஃபுல்லுன்னு பேரு, சம்முன்னு. அதனால இது வந்து சம்முன்றத வந்து இவர் முடிவுன்னு எடுத்துட்டு இருக்காரு. ஒரு முடிவுக்கு கொண்டு வருது, எந்த நிலையில இருந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்னு இவர் சொல்றாரு. பராசரப்பட்டர் சொல்றாரு. ஸ்தான ஸ்தானத அப்படின்னா அதன்னா மேலான, ஸ்தானதன்னா மேலான இடத்தை அளிப்பவன். ஸ்தானம்ன்றது வந்து அது இடம் இல்லையா, அதென்ன மேலான, ஸ்தானதன்னா மேலான இடத்தை அளிப்பவன்னு ஆதிசங்கர் சொல்லிருக்கார். அதுல வந்து ஸ்தானன்றதுக்கு வந்து அதை அனைத்து பொருளும் மூலமாக விளம்புவார். அவர் அவர் சொல்லிட்டது வந்து ஸ்தானதேன்றது வந்து மோட்சத்துல வந்து நித்திய சூரியர்களாக இருப்பதற்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. அது ரொம்ப அதை டஃப்பானது பராசரப்பட்டு சொல்லிட்டது, அது வேண்டாம். நம்மளுக்கு இது போறோம். அது என்ன மேலான ஸ்தானத்தை கொடுப்பவர். மேலான ஸ்தானத்தை பத்தி என்னன்னு வளவரியா பராசரப்பட்ட சொல்லிட்டார். மேலான ஸ்தானம்ன்றது என்னன்றதுக்கு வளவரியா சொல்லியிருக்கார். அது போனோம்னா அது ரொம்ப பெருசா போயிடும், அது வேண்டாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, நித்திய சூரியர்களா பெருமாளுக்கு பக்கத்துல எப்பொழுதுமே அழியாத, பிறப்பு இல்லாத, பசி தூக்கம் இல்லாதன்ற மாதிரி அது பாட்டு கொண்டு போறாரு. அது மாதிரி பெருமாளை சுத்தி நீங்க சுத்திட்டே இருப்பீங்க, பெருமாளுக்கு பக்கத்துல அப்படியே இருப்பீங்க கைங்கரியம் பண்ணிட்டுன்றத அந்த அந்த ஒரு இடத்த கொடுப்பார் அப்படின்றத சொல்ற ஸ்தானத்தை இருக்கு. துருவ துருவன்னா திருன்னா நிலைத்தன்மை, நினைச்சிருக்கிறது. திருன்னா அதாவது ஸ்டேபிளா இருக்கிறது. அதான் துருவன்னா நிலையாய் இருப்பவன் அப்படின்றதுல. துருவன்னா இவர் சொல்றார், பராசரப்பட்டர் என்ன சொல்றாரு, மோட்சம். துருவன்னா மோட்சம் ஒண்ணு, மோட்சத்துக்கு பேர் துருவன்னு பேரு. அதனால அனைத்து படைப்புகளையும் இயக்கி அழித்து மோட்சத்தை கொடுப்பவர் அப்படின்றார். அதான் ஸ்தானதுவ துருவன்னா அனைத்து பிறவிகளுக்கும் மோட்சத்தை கொடுப்பவர்னு அவர் பராசரப்பட்டர் சொல்றார். பராசரப்பட்டர் சொல்றது எப்பயுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். நல்ல ஹை இது இருக்கும், ஸ்டாண்டர்ட் இருக்கும். பட் சாதாரண ஜனங்களுக்கு புரியாது, கஷ்டம். அதே மாதிரி பரர்த்தி பரர்த்தி என்றால், பரர்த்தின்னா குணம். இந்த இடத்துல பரர்த்தின்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, குணப்பூர்த்தி உடையவன், அதாவது முழுமையான நல்ல குணத்தை உடையவன். நம்மளுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு முழுமையான நல்ல குணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு நமக்குள்ள வந்து ஒரு பேய் ஆடும், திடீர்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பைசாசம் பூந்துக்கும். எதையாவது ஒண்ணு நம்ம செய்ய வேண்டாம்னு நினைப்போம், இருந்தா கூட ஏன் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைப்போம் ஒரு பொருளை யாருக்காவது. அப்புறம் வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அந்த ஏன் கொடுக்கணுங்கிற எண்ணம் தோன்றது இல்லையா, அதுதான் உங்களுக்குள்ள ஏற்படுற வந்து ஒரு பைசாசமான ஒரு எண்ணம். 100% நல்லவனா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு கெட்ட புத்தி வரும் பார்த்தீங்களா, இந்த கெட்ட புத்தி வரும். அந்த கெட்ட புத்தியே இல்லாதவன்றதுதான் பரத்தின்ற அறிவர். அந்த கெட்ட புத்தி எப்பயுமே வராதவன். அந்த கெட்ட புத்தி வராதவன் யாரு, மனசுலயே வராதவனே ஒருத்தர் இருக்கான்னா அவன் தான் தெய்வம். அதுதான் இவர் சொல்றார், பரத்தின்றது கெட்ட புத்தி கெட்ட எண்ணங்களே தோன்றாதவன் அப்படின்னு. அடுத்தது பரத்தி பரமஸ்பஷ்ட. பரமஸ்பஷ்டன்னா வெளிப்படையானது, ஸ்பஷ்டன்னா வெளிப்படையானது. இதுல வந்து இப்ப அதுல முன்னாடி சொன்னதுல பரத்தின்றதுக்கு வந்து ஒரு மறைஞ்சுக்கிறதுக்கும் பரத்தின்னு ஒரு பேரு, தன்னோட சக்தியை வெளியில காட்டாம இருக்கிறது. அது கிருஷ்ணனுக்கு உண்டு இல்லையா, மாயசக்தி. மாயசக்தி உண்டு இல்லையா, அது அதை வந்து சத்தியசந்தத்தில் சொல்லிருக்காரு. மாயசக்தியால தன்னை வந்து வெளியில காட்டிக்காதவன். அத சத்தியசந்த தீர்த்தர்கள் பரத்தின்றது சொல்லியிருக்கார். பரமஸ்பஷ்டன்னா, ஸ்பஷ்டன்னா வெளிப்படையா, பரமஸ்பஷ்டன்னா ரொம்ப ஓப்பனா எல்லாராலையும் பார்க்கற தன்மை உடையவன். அதாவது முதல்ல வந்து மறைஞ்சிருக்கிற சக்தியை காட்டாதவன், அடுத்தது வந்து தன்னை எல்லார்ட்டையும் வெளியில காட்டிக்கிறவன், எல்லாம் அவனே அப்படின்றதுக்கு இது வருது. அதுதான் பரமஸ்பஷ்ட. துஷ்ட துஷ்டன்னா இங்க தூன்னா தூ பிளஸ் இஷ்ட அப்படி எடுத்துக்கணும். தூ பிளஸ் இஷ்ட. தூன்றது வந்து ரொம்ப அப்படின்னு எடுத்துக்கணும். அது மிகவும்ன்றோம் இல்லையா, அதுதான் தூ இங்க. மிகவும் அப்படின்றது. இஷ்டன்றது வந்து தூ பிளஸ் இஷ்ட. துஷ்டன்ற பிரியம், அடியார்களுக்கும் அடியார்கள் மேல ரொம்ப பிரியமானவனா. துஷ்டன்றது வந்து இந்த இடத்துல துஷ்டர்கள் கிடையாது. தூ பிளஸ் இஷ்ட. தூன்னா அதிகம், இஷ்டன்னா பிரியம். அதிகமான அடியார்கள் இடத்துல அதிக பிரியத்தை உடையவன் அப்படின்றதாக அர்த்தம் அந்த இடத்துல. புஷ்ட புஷ்டன்றது வந்து பூ பிளஸ் இஷ்ட. பூன்னா முழுமை, அதாவது ஃபுல் டோட்டல்ன்ற மேதான் பூ. அது அதை வந்து
பூ பிளஸ் இஷ்ட, அதாவது முழுமையாக இருப்பதை அடியார்களுக்கு அருள்பவன். அடியார்களிடம் முழுமையான பிரியம் இருப்பவன் அர்த்தம் இந்த இடத்துல. நீங்க பிரியமா இப்ப அடியார்கள்கிட்ட இருக்கிறது மட்டும் இல்ல, அடியார்களும் உங்க மேல பிரியமா இருக்கணும் இல்லையா, அதான் இந்த இடத்துல சொல்றாரு. பூ பிளஸ் இஷ்ட, பூன்னா முழுமையான பிரியம் இருப்பதை முழுமையான அடியார்களுக்கு அருள்பவன். அதாவது முழுமையா அந்த அடியார்களோட மனசுல பெருமாள் மேல பூர்ண பக்தி இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறவரே இவர் தான். துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணக. அடுத்தது சுபேக்ஷண சுப அக்ஷண. சுபன்னா மங்களகரமான, அக்ஷன்னா பார்வை. நமக்கு தெரியும் இல்லையா முதலியே, அக்ஷன்னா பண்கள் பார்வை எல்லாம் உண்டு. அக்ஷணன்னா சுபேக்ஷணன்னா மங்களகரமான பார்வையை உடையவன் அப்படின்றதாக அர்த்தம். இன்னைக்கு 42வது ஸ்தோத்திரத்துல எத்தனை பார்த்துருக்கோம்? 383 வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு 384 விவசாய, 385 384 வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு 385 விவசாய, 386 விவஸ்தான, 387 சம்ஸ்தான, 388 ஸ்தானத, 389 துருவ, 390 பரர்த்தி, 391 பரமஸ்பஷ்ட, 392 துஷ்ட, 393 புஷ்ட, 394 சுபேக்ஷணக. 394 வரைக்கும் இன்னைக்கு பாக்குறோம். நேற்றுக்கு 385ல இருந்து 385ல இருந்து 394 வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருவோம். அதாவது 10 ஸ்தோத்திரம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நம்ம 1000 திருநாமங்கள்ல இன்னைக்கு ஒரு 10 பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 394 திருநாமங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.